ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல நிறைய இருக்குது. ஸோ அந்த வேல்யூ எல்லாமே நமக்கு இந்த பாக்ஸில் வரணும். பட் நமக்கு எப்படி வரணும் அப்படின்னா, இந்த டெசிமல் வேல்யூ இல்லாமல் எல்லாமே ரவுண்ட் வேல்யூவாக நமக்கு வரணும். ஸோ அந்தமாரி ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, அதை ஆட்டோமைஸ் பண்ணி எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். இது எப்படின்னா, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த காப்பி பேஸ்ட் மெத்தட் தான். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு அந்த டெசிமல் வேல்யூ இல்லாமல் ஹோல் வேல்யூ மட்டும் இருக்க மாரி நம்ம கொண்டு வரணும். ஸோ அது நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த டெமோ எப்போ இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ இதில் நான் ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ரன் பண்ணேன், உடனே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எல்லாமே ஹோல் வேல்யூவே நமக்கு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டெசிமல் வேல்யூவே கிடையாது, ஃபுல்லாக ஹோல் வேல்யூ தான். உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி கூட காட்டுறேன் மறுபடியும். பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஆட்டோமாக ரன் பண்ணால் எல்லா வேல்யூவும் டக்குன்னு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இந்தமாரி ஒரு டாஸ்க் இருக்குன்னா, அதை நீங்கள் ஒன்று ஒன்றையும் காப்பி பண்ணி வேல்யூலாம் எரேஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ப்ரோக்ராம் ரெடி பண்ணிவிட்டு, அதுவும் கோடிங்கே இல்லாமல் டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நியூ ஒர்க் ஃப்ளோ. டெசிமல் வேல்யூ ரிமூவ்னு நான் டைட்டில் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இது வந்து நம்ம ஆக்டிவ் டேபில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நியூ டேப் எதுவும் கொண்டு வர போகிறது இல்லை. ஸோ அதனால் ஆக்டிவ் டேப்பை கொண்டு வந்துக்கலாம். ஆக்டிவ் டேப்புங்கிற பிளாக் எடுத்துக்கலாம். அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வேல்யூ வந்து நம்ம கெட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் காப்பி பேஸ்ட்டில். ஸோ அதை வந்து காப்பி பேஸ்ட்டில் வந்து நம்ம கெட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி எடுக்கலாம். பட் ஆனால் ஒரு வேல்யூ தான் நம்ம எடுத்து இன்னொரு இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ஒவ்வொரு வேல்யூவும் வந்து அந்த ஒரு ப்ரோக்ராம் மாரி ஒன்று முடிச்சுட்டா அடுத்து ரன் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து லூப் அப்படிங்கிற எலமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒன்றையும் கண்டினியூ பண்ண வைக்க முடியும். ஸோ அப்போ லூப் பிளாக் எடுத்துக்கலாம். லூப் டேட்டா இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. லூப் ஐடி வந்து லூப்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து லூப் த்ரோ எலமெண்ட்டு கூகுள் ஷீட் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. இப்போ லூப் த்ரோ நம்பர்ஸ் மட்டும்தான். நம்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம லூப் பண்ண போகிறோம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கெட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற கெட் டெக்ஸ்ட் பிளாக் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து காப்பி பண்ண போகிறோம், அந்த நம்பர்ஸை. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூ தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் எலமெண்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். வெயிட் ஃபார் செலக்டர் கொடுத்துக்குங்க. இதில் அசைன் டு வேரியபிள்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் காப்பின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி தான் நம்ம எடுக்கிறதுனால காப்பின்னு கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துருங்க. இதில் இன்க்ளூட் HTML டேக்னு இருக்கும், அதையும் ஓகே கொடுத்துக்குங்க. ஸோ சில இதில் ஒர்க் ஆகலை அப்படின்னா இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வேல்யூ வந்து காப்பி ஆயிரும். அடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபார்ம்ஸுங்கிற பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்ம்ஸுங்கிற பிளாக்ல இதை செலக்ட் எலமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு வேல்யூ வந்து பேஸ்ட் ஆகணும். அதாவது ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும். இப்போ லூப் டேட்டா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதை மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இது ஒர்க்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அது நம்ம சொல்லி தர தேவையில்ல, ஒரே ஒரு இது மட்டும் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா போதும். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. வெயிட் ஃபார் செலக்டருங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தான் அந்த வேரியபிள்ஸ் நம்ம கொண்டு வரணும். இதில் வந்து வேரியபிள்ஸ் தான் வரும். ஸோ ஏன்னா கெட் டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வேரியபிள்ஸ் டாட் காப்பிங்கிற நேமில் தான் வேரியபிள்ஸ் வச்சுருக்கோம்.
கெட்டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அசைன்ட் வேரியபிள்ஸில் காப்பிங்கிற நேம் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஃபார்ம்ஸுங்கிற பிளாக்லேயும் அதே இது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்பர் வச்சு நம்ம லூப் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்பர்ஸ் மட்டும்தான் வேரி ஆகும். ஸோ நம்ம எலமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து லூப் பண்ணால் வைக்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ இதை பாருங்களேன். எலமெண்ட்டை செலக்ட் ஆகுங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். லிஸ்ட்டுங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் லிஸ்ட்டுமே செலக்ட் ஆகாது. தனித்தனியாக தான் நமக்கு செலக்ட் ஆகிற மாதிரி காட்டும். ஸோ அதனால் இது வந்து லூப் த்ரோக்கு எலமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம நம்பர் லூப் வந்து யூஸ் பண்ணுறோம். அது ஏன் யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். மாரி சும்மா ஒரு கூகுள் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டணுங்கிறதுக்காக தான். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலமெண்ட்டை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு சும்மா ஒரு நோட் பேடில் கூகுள் ஷீட்டில் இதுமாரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து கீழே இருக்கிறதும் பாருங்கள். அதேமாரி கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிவிட்டு இதுமாரி பேஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து மூணாவது இது சும்மா ஒரு 2-3 பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 2, 3, 4 அந்த நம்பர் மட்டும் தான் வேரி ஆகுது. ஸோ லூப் பண்ணுறப்ப நமக்கு இந்த வேல்யூவில் 2, 3, 4 அப்படிங்கிறது மட்டும் லூப் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த எலமெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ 2ங்கிறன்னு போட்டோம்னா இந்த எலமெண்ட்டை வந்துடும், 3னா இந்த எலமெண்ட்டு, 4னா இந்த எலமெண்ட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லூப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து நம்ம எலமெண்ட்டை வச்சு லூப் பண்ணாமல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணியும் கரெக்டாக அந்த வேல்யூ வந்து பிக் பண்ணிடலாம். ஸோ அதேமாரி இந்த இதில் பேஸ்ட் பண்ணும்போது பார்ப்போம். இதை கிளிக் பண்ணிட்டேன். இதையும் நான் காப்பி பண்ணுறேன். இது பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வேல்யூ இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2, 3 இதில் மாரி தான் வேரி ஆகுது. மற்றபடி இந்த எலமெண்ட்டோட வேல்யூ வந்து எல்லாமே ஒரே மாரி தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த வேல்யூ மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணாவே போதும், அந்த எலமெண்ட்டை வந்து நார்மலாக யூஸ் பண்ணி லூப் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆட்டோமாவில் போயிட்டு இப்போ லூப் டேட்டாவில் நம்பர்ஸ் வந்து லூப் பண்ணுறோம். இது என்னன்னா நமக்கு வந்து 2ங்கிறதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்மக்கிட்ட இருக்க வேல்யூ வந்து எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைனல் வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ ஃபைனலாக இருக்கக்கூடிய வேல்யூ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்துடும். இதில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. ஸோ அப்போ லூப் த்ரோ நம்பரில் நீங்கள் வந்து 11 இதில் கொடுத்துங்க. எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2ல் ஸ்டார்ட் ஆகுது. 2ல் ஸ்டார்ட் ஆகி 11ல் முடியுது. ஸோ இதை வச்சு தான் நம்பரில் வந்து இப்போ அந்த நம்பர் வந்து 2ல் ஸ்டார்ட் பண்ணி 11ல் முடிகிற மாதிரி இப்போ கெட்டெக்ஸ்ட்டில் நம்ம கொண்டு வரணும் காப்பி பண்ணுறப்ப. ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து இந்த வேல்யூ எதுவும் மாறாது. இந்த 2, 3, 4ன்னு கொடுக்குறப்ப இப்போ கெட்டெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணுறப்ப இப்போ இந்த ரெண்டாவது நம்பர் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பிளாக் வந்து காப்பி பண்ணும் இந்த வேல்யூ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அடுத்ததுக்கு நம்பர் வந்து 3ன்னு மாறினுச்சுன்னா இந்த 2வது பாக்ஸு காப்பி பண்ணும். ஸோ அதுதான். ஸோ அதனால் நம்ம அந்த நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே வர மாரி இப்போ லூப் டேட்டா வச்சு யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்தமாரி ஓப்பன் பண்ணிவிட்டு லூப் டேட்டாவோட ஐடி வந்து லூப். ஸோ அதனால் அதையும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதுமாரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல மட்டும் வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சேவ் பண்ணிடலாம். அதேமாரி ஃபார்ம்ஸ்லேயும் அதே தான். இந்த இடத்துல மட்டும் இந்த கோடிங் கொண்டு வர போகிறோம். லூப் டேட்டா டாட் லூப், அவ்வளோதான். ஸோ இதை சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு இப்போ கெட்டெக்ஸ்ட்டில் இப்போ நம்ம இந்த வேல்யூ வந்து காப்பி ஆகும். காப்பி ஆன பிறகு இந்த ரெகெக்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஒரு மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதனால் /d+,
இப்போ /d + சப்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன மீனிங்னா, நம்ம எந்த வேல்யூ காப்பி பண்ணுறோமோ அந்த வேல்யூவில் அந்த டெசிமல்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ஹோல் நம்பராக இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் தான் நமக்கு வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த வேல்யூ மட்டும்தான் இந்த காப்பி அப்படிங்கிறதுல போய் சேவ் ஆகும். அந்த காப்பிங்கிறதுல என்ன சேவ் ஆகிருக்கோ அதுதான் அந்த ஃபார்ம்ஸ் பிளாக் வந்து அதை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணும். ஸோ இதுதான் இப்போ பண்ண போகுது. ஸோ இப்போ ப்ரோக்ராம் முடிச்சிட்டோம். இப்போ எந்த அளவுக்கு இது ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ லூப் டேட்டா வந்து லூப் பிரேக் பண்ணிடலாம். லூப் பிரேக்குங்கிறத கொடுத்துட்டு லூப் ஐடி வந்து லூப் தான். ஓகே, சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆன உடனே நமக்கு எல்லா வேல்யூவும் டக்கு டக்குன்னு வந்துருச்சு. ஸோ இதேமாரி 1000 வேர்ட் லேக்ஸ் வேர்ட்ஸ் இருந்தாலும் ஆட்டோமைஸ் பண்ணி டக்குன்னு இந்த வேலையை முடிச்சிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.